هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا نحمده ونستعينه ونستهديه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ومن يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في قرآن المحكم التنزيل والفرقان المجيد فإذا قرأت القرآن فاستعيذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி நோன்பிற்கான ஒரு முன்னோட்ட நிகழ்வாகும். நம்மிடையே வந்திருக்கக்கூடிய நோன்பு இன்றைய கால சூழல்களால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இறுக்கமான நிலைகளிலிருந்து மாறி நம்மை நெருக்கப்படுத்தினால், ரமலானோடு நம்மை நெருக்கப்படுத்தினால், நோன்பு நமக்கான விருப்பமாக மாறிவிடுமையானால் நாம் ரமலானில் நோக்கும் நோன்பு நமக்குரிய பயனாக பெரும் வாய்ப்பு இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட முதல் நாள் தொடங்கி வரலாற்றின் ஒளியில் நோன்பு என்பது சுகபோகியினுடைய திருவிழாவாக இருந்ததே இல்லை. மாறாக காலம் முழுவதும் துன்பங்களோடும் துயரங்களோடும் தான் இது இன்று வரை பயணித்து கொண்டிருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிப்பார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தொழி நீக்கிய கோதுமையினுடைய உணவை ஒரு நாளும் கூட கண்டது இல்லை. அத்தோடு 2 நாட்கள் தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிறார உண்டதாக வரலாற்றில் எந்த குறிப்பும் இல்லை என்பார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் பசியோடும் பட்டினியோடும் போராடி கொண்டிருந்த நிலையில்தான் நோன்பு அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இந்த நோன்பை குறித்து நாம் அதனுடைய உயர்வை உன்னதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நோன்பு என்பது பசிக்கான பட்டினிக்கான ஒரு நிகழ்வு அல்ல. மாறாக அதையும் தாண்டி மனிதனை மனிதனாக புடம்போடுவதற்கும் மனிதனை மனிதனாக உருவாக்குவதற்குமான தக்குவாவை மனிதனுள் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு உயர்ந்த உன்னதமான கோட்பாடாகும். தக்குவா என்பது மனிதனை மனிதனுக்கு அடையாளப்படுத்துகின்ற ஒரு தத்துவமாகும். அல் குர்ஆன் ஷரீஃபில் யார் அல்லாஹினுடைய இறைநேசர்கள் என்கின்ற கேள்விக்கான விடையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்ற போது சொல்வான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி கானு யத்தகூன் என்று சொல்லுவான். அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தக்குவா உடையவர்களாக தங்களை ஆக்கி கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுவார். தக்குவா உடைய அவர்களுடைய பண்பும் குணாதிசயமும் என்ன என்கின்ற போது அல்லாஹ் அதை இப்படி சொல்வான், ஒலா ஹவுஃபுன் அலைஹிம் ஒலாஹும் யஹ்சனுன், அவர்களுக்கென்று எந்த விதமான அச்சமும் இருக்காது. இறைவனை தவிர்த்து வேறு எந்த அச்சத்திற்கும் அவர்கள் தங்களை ஆட்படுத்தி கொள்ள மாட்டார்கள். இறைவனுடைய அச்சம் மட்டும்தான் அவர்களுடைய உள்ளத்தில் ஆழமாக விதைந்திருக்கும். அதல்லாது எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு துன்பமும் எந்த ஒரு துயரமும் அவர்களை தாக்கி விடாது என்று அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கும். ஆக தக்குவா என்பது மனிதனை இறை பாதையிலே அழைத்து செல்வது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு மனிதனை பற்றிய நேரிய அடையாளத்தை நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு மிகச்சிறந்தமான உன்னதமான ஒரு விஷயமாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் அவர்களுடன் பயணித்த தோழர்களுடைய வாழ்வில் இந்த தக்குவாயினுடைய பரிணாமத்தை நம்மால் ஒவ்வொரு அங்கங்களிலும் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையில் அமர்ந்திருந்த நாளில்
சானி இஸ்னைனி இதுஹுமா ஃபில் காரி யகூலு லி சாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஆனா என்று அல் குர்ஆன் ஷரீஃப் சூரா தௌபாவில் நமக்கு சொல்லி காண்பிக்கும். என்ன இதனுடைய விளக்கம் என்று சொன்னால், இரண்டு குகையிலே இருவரில் ஒருவராய் இருந்த பொழுது அவருடைய தோழர் கதிகலங்கி பெருமானாரிடத்தில் நமக்கு உதவி செய்ய யாருமே இல்லையோ என்று எண்ணி ஏங்கிய பொழுது, கவலையுற்ற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நினைவு கூறினார்களாம், கவலை கொள்வதற்கான எந்த விதமான அவசியம் நம்மிடத்தில் இல்லை தோழரே, நாம் இங்கு இருவராக இல்லை, மாறாக மூன்றாவதாக அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், ஆகவே கவலை கொள்ளாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி காண்பித்தார்களாம். ஆக தக்குவா என்பது மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலையை போக்குவதோடு மட்டுமல்லாமல் அச்சத்தை அவனுடைய உள்ளத்திலிருந்து எடுத்து விடுகின்றது. ஒரே ஒரு அச்சத்தை மட்டும்தான் அது அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிக்கும், அது இறையச்சமாக இருக்கும். அந்த இறையச்சத்தினுடைய விளைவு எந்த அளவிற்கு மனித வாழ்க்கையில் மனிதனை உன்னதமானவனாக உயர்ந்தவனாக மாற்றிவிடும் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று சம்பவத்தை மனிதர்களுக்கு மத்தியில் சொல்லி காண்பிப்பார்கள். பனி இஸ்ரவேலர்கள் சமுதாயத்தில் நடந்த நிகழ்வுதான். அந்த சமுதாயத்தினுடைய அந்த நிகழ்வு இன்றைய இந்த காலம் வரை மனித குலத்திற்கு பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சம்பவமாக இருக்கும். 3 பெயர்கள் பயணித்தார்கள். அந்த 3 பெயரில் ஒருவர், அவர் தன்னுடைய நற்கெயரை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கூறி அதற்கான பலனாக தனக்கு ஏற்பட்டிருந்த துன்பத்திலிருந்து விடுவிக்குமாறு அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவார். அப்படி மன்றாடுகின்ற போது அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு நிகழ்வை சொல்லி காண்பிப்பார். நான் என்னுடைய சிறிய தந்தையினுடைய மகள் மீது சொல்லன்னா அன்பு கொண்டிருந்தேன், அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் அல்லது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவளோ என்னை விட்டு தூரமாகி கொண்டே சென்றாள். இறுதியில் ஒரு இக்கட்டான சூழலில், இடர் மிகுந்த சூழலில் அவள் என்னிடத்தில் நெருங்கிய போது நான் அவளோடு தாம்பத்தியம் கொள்ள ஆசைப்பட்டேன், தவறான தகாத உறவு கொள்ள ஆசைப்பட்டு அவளுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு வாக்களித்தேன். அதற்கு ஒப்புக்கொண்டு அவள் இறுதியாக என்னிடத்தில் மடங்கிய போது நானும் அவளும் சேருகின்ற அந்த நேரத்தில் அவள் சொன்னாள், யா இபாதல்லா இத்தகுல்லாஹ வலா தஃப்தஹுல் ஹாத்தம என்று சொன்னார். உனக்கு உரிமை இல்லாத ஒன்றை நீ திறக்க முயற்சிக்காதே, அல்லாவிற்கு பயந்து கொள், அல்லாஹினுடைய அடியானே என்று சொன்னார். இந்த எண்ணம் அந்த மனிதனை தூய்மைப்படுத்தியது, காலமெல்லாம் அந்த மனிதனை ஒழுக்கமிக்கவனாக மாற்றியது. ஆக தக்குவா என்பது மனிதனுக்குள் புதைந்திருக்கக்கூடிய நல்லொழுக்கங்களை வெளியே கொண்டு வருவது மட்டுமில்லை, மனிதனுக்கு அடையாளப்படுத்துகின்ற உன்னதமான உயரிய பண்பாகும். அந்த உயரிய பண்புதான் நோம்பினுடைய இலக்காக அல் குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது. அல்லக்கும் தத்தக்கும். இது தக்குவாவிற்கு வெறுமன ஒழுக்க நியதிகளை சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல, பயங்களிலிருந்தும் அச்சங்களிலிருந்து மனிதனை விடுவிப்பது மட்டுமல்ல, மாறாக மனிதனை ஓர் குலம் என்று புரிந்து கொள்வதற்கும் தக்குவா பயன்படுவதாக, தக்குவா ஒன்றே பயனளிப்பதாக அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காண்பிக்கும். அல் குர்ஆன் இப்படி சொல்லும், யா அய்யுஹன்னாஸ் சுத்தகூ ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. மனிதனே அஞ்சிக்கொள் இறைவனுக்கு, உன்னை படைத்த இறைவனுக்கு நீ அஞ்சிக்கொள், காரணம் உன்னை அவன் ஓர் உயிரிலிருந்து படைத்திருக்கின்றான் என்று சொல்லும். ஆக மனிதனை மனிதனாக மாற்றுவது தக்குவா, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அச்சங்களை போக்குவது தக்குவா, மனிதனுடைய கவலையை போக்குவது தக்குவா, மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒழுக்க சீர்குலைவைகளை மாற்றிவிட்டு மனிதனை ஒழுக்கமிக்கவனாக மாற்றுவது தக்குவா. அது மட்டுமல்ல, மனிதனை குறித்து மனிதன் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பொய்யான கற்பனையான கோட்பாடுகள் அனைத்தையும் உதாசீனப்படுத்திவிட்டு அதை அனைத்தையும் புதைகுழியில் புதைத்துவிட்டு, மனிதனே நீ ஓர் உயிரிலிருந்து படைக்கப்பட்டாய், அந்த ஓர் உயிரிலிருந்து படைக்கப்பட்ட நீ எந்த வகையிலும் ஓர் மனிதனுக்கு இன்னொரு மனிதனிடத்தில் எந்த பாரபட்சமும் எந்த பிரிவினையும் பாராட்டுவதற்கான தகுதியுடையவன் அல்ல என்று சொல்லி காண்பதற்கு பயன்படுவதும் தக்குவாதான். அப்படி சொல்லுகின்ற அந்த தக்குவாவை கொண்டு அல்லாஹ் சொல்வான், உண்மையில் உங்களுக்கான போட்டி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த போட்டியை தக்குவாவை கொண்டுதான் அல்லாஹ் அமைத்திருக்கின்றான். குர்ஆன் சொல்லுகிறான், உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், யார் தக்குவாவை கொண்டு போட்டி போடுகின்றீர்களோ அவர்தான். அல்லாஹ்வினுடைய அச்சத்தை கொண்டு, அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காக
யார் போட்டி போடுகின்றீர்களோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்லுவான். அந்த இலக்கை குறிக்கோளாக கொண்டு இன்று நோன்பு நம்மிடத்திலே வருகின்றது. ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தோழர்களே, பெரியவர்களே, உங்கள் எல்லோரிடத்திலும் இன்றைய இந்த சூழலில் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இடர், இந்த துன்பம், இந்த துயர் அனைத்தும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்று சொன்னால், அனைத்தும் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தக்குவாவை கை கொள்ள வேண்டும். தக்குவா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வு. தக்குவா நம்மளுடைய கவலைகளை போக்குவதற்கான அருமருந்து. தக்குவா நம்மளுடைய அச்சத்தை போக்குவதற்கான அருமருந்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தொழுகைகளிலும், குறிப்பாக தஹஜ்ஜத்தினுடைய தொழுகைகளில் இப்படிப்பட்ட துவாவை, தக்குவாவை பெற்ற துவாவை கேட்டுக்கொண்டே இருக்கும். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கிஹா வ அன்த கைர ஸக்காஹா வ அன்த வலியுஹா மௌலாஹா என்று துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். இறைவா எனக்கு தக்குவாவை தா, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி என்று கேட்டுக்கொண்டே இருப்பார்களாம். ஆக நோன்பு நமக்காக தக்குவாவை இலக்கோடும் குறிக்கோளோடும் கொண்டு வந்து சேர்க்க இருக்கிறது. அந்த நோன்பில் நாம் தக்குவா உடையவர்களாக, இறை நேசர்களாக மாறிவிடுவோமேயானால் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள், நம்மை அச்சப்படுத்துகின்ற சூழல்கள், நம்மை நெருக்குகின்ற சூழல்கள், கஷ்டப்படுத்துகின்ற, துயரப்படுத்துகின்ற, கவலை உறச் செய்கின்ற எல்லா சூழல்களும் அதற்குரிய இடங்களிலிருந்து திசை மாறி நம்மை ஒரு மூமினாக, முஸ்லீமாக, எப்பொழுதும் அல்லாஹ்விற்குரியவர்கள் நாங்கள் என்று சொல்லக்கூடிய உன்னதமானவர்களாக மாற்றுவதற்கு உதவும், பயன்படும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله